உறவுகளே, யாராச்சும் இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா, உயிர் உள்ளவரை உங்களை நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால், நீங்க எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க. பெல் பட்டன ஆல்ல போட்டிருக்கீங்க. 1 நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. ஆனா, இதனால நான் ரூ. 1 கூட சம்பாதிக்கல. சரிங்களா? நீங்க எல்லாரும் நினைக்கலாம், நம்ம இவ லைவுக்கு போயிட்டு, இவ லைவ்லேருந்து இவ சம்பாதிக்கிறதுக்காக நாம ஏன் இவ லைவ் போணும்னு நினைக்கிறீங்க? அதானே? அதெல்லாம் உண்மையே கிடையாது உறவுகளே. இதனால நான் இன்னும் 1 1/2 வருஷமா இதில உழைச்சிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் ரூ. 1 கூட நான் சம்பாதிக்கல. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ம். அக்கா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானே பைத்தியம் மாரி பேசின்னு இருக்கேன்டா தங்கம். ஒரு 5 நிமிஷம் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும். அத சேவ் பண்றதுக்காக நானே பேசணும். சரி அதனால பேசிட்டு இருக்கேன்டா தங்கம். யார்கிட்டடா நான் பேச போறேன்? நீங்கலாம் இருக்கிறப்ப எனக்கு யார்றா வேணும்? குட்டி பாப்பா, நீங்க, கிரி பாப்பா எல்லாரும் இருக்கீங்க. அது போதாதாடா? அப்படி பார்க்காதடா, கண்ணு வலிக்குதுடா தங்கம். தியானம் பண்ணாதடா தங்கம். என்னடா தங்கம் சாப்பிட்டியாடா? இன்னும் எவ்வளோ நாள் தானே விரதமா இருக்கணும்? நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டு பகல் ஃபுல்லா எப்புட்றா பட்னியோட இருக்க? கிரி எங்க? ஜஸ்ட் இப்போ தான்டா லைவ் போட்டேன். லைவ் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான்டா ஆகுது. காலையிலே லைவ் போட் ஏப்ரல் 10 வரை இருக்கணும். வாவ்! ஃபர்ஸ்ட்டு லைக் தெரியுதுடா தங்கம். தேங்க்ஸ்டா. ஏப்ரல் 10 வரைக்குமாடா? சரிடா, சரிடா. யாருக்காக இருக்கீங்க? நம்ம கடவுளுக்காக. இருந்தாலும் இது பாவம் தானடா. இப்ப பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்கல்ல, சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்கெல்லாம் கூட இருக்கணுமாடா? அவங்களும் பாவம் தானடா. குழந்தைங்கலாம் ஒரு 10 வயசு பிள்ளைங்கலாம் ஸ்கூல் போறாங்கல்ல, 10, 15 வயசு பிள்ளைங்கலாம். அவங்களும் நோன்பு இருக்கணுமாடா? எங்க கிரிய காணோம்? ஆளா இன்னைக்கு தங்க பொண்ணு வந்துடுச்சு. சின்ன பசங்க முடிஞ்ச வரைக்கும். அப்படியா? ஏன் பாவம் இல்லையாடா அவங்கலாம்? அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நைட் சமைச்சதே சாப்பிடணுமா? இவ்வளோ நேரம் பேசுனது வேஸ்ட்டா போயிடுச்சுடா. ஷார்ட்ஸில் போய் நின்னுடுச்சு. என்ன பண்ணது? ஆமா. சமைக்கிறேன். அப்படியாடா? சரி, சரிடா. ஐயோ! கடவுளே ரொம்ப பாவம்டா ஆனா. பரவாயில்ல விடுங்க. நம்ம கடவுளுக்காக தானே இருக்கிறோம். அதுலயும் ஒரு சுகம் இருக்கும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மார்னிங் லெமன் சாதம் செஞ்சு ஓ அப்படியா? லெமன் சாதம் செஞ்சு கொடுத்துருவாங்களா சின்ன பிள்ளைங்களுக்கு? ஓகே, ஓகேடா. கிரி இப்பயே ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. மாமா வந்துட்டு ஒன்றும் பிஸி ஆயிடும் போல இருக்கே கிரி. அக்கா. லைவ்ல குட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆளு. குட்டி நைட்டு அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்களா? உண்மையாலுமே தம்பியை வந்து நான் இது பண்ணணும் இல்லைடா. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்கடா. அவங்க சொன்னதுனால தான் நான் சரி ஸ்பேனர் கொஞ்ச நாளைக்கு டாலர்ஸ் ஒரு $2, 3 ஆட் ஆகிற வரைக்குமாச்சும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வைப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி தான்டா பார்த்தேன். எப்படி வீடியோ போட்டாலும் இப்போ வியூவர்ஸ் போகலை இல்லையா? ஒருவேளை அதனால இருக்குமோன்னு தான் சொன்னேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் போடுங்க. ஆமாம், எங்கள் குட்டி தாங்க கூப்பிடுறாங்க. வாங்க மெசேஜ் பண்ணுங்க. சாதிக் ப்ரோ வாங்க, வணக்கம். தேங்க்யூ ப்ரோ. எங்க தேங்க்யூ, தேங்க்யூ. வாங்க வாங்க, என் குட்டி தாங்க கூப்பிடுது. சாதிக் கூப்பிடுறாங்க குட்டி பாப்பா. ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை சேனல். உயிர் உள்ளவரை உங்களை மறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். குட்டி பாப்பா கொஞ்சம் பேசிக்கிறேன் நம்ம உறவுகள் கூட.